ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் இப்போ உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறது பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான இரத்தசாலி அரிசி. இந்த அரிசி அரை கிலோ 80 ரூபா அப்படின்னு நான் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த இரத்தசாலி அரிசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போது நாம் இந்த அரிசியை எதுக்கு பயன்படுத்தலாம், எந்த விதமாக சமைக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரத்தசாலி அரிசி பயன்கள். இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து உணவில் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு இரத்த சோகையிலேருந்து பாதுகாக்கப்படுது. இரத்த சிகப்பணுக்கள் நம்ம உடம்புல அதிகமாக்குது. இரத்த சோகை வராமல் தடுக்குது. இது இந்த அரிசியோட முக்கியமான பெனிஃபிட். அடுத்ததாக குழந்தையின்மையை போக்கும். எப்படின்னா, உடம்புல ரத்தத்தின் அளவு குறைஞ்சதுன்னா ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனை பிரித்து உடம்புல இருக்க முக்கியமான உறுப்புகளுக்கு அனுப்பிட்டு கருப்பைக்கு அனுப்புகிற ஆக்சிஜன் அளவு குறையும் போது மலட்டுத்தன்மை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கப்போ நம்ம உடம்புல ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த அரிசியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தோம்னா ஆர்பிசி அதிகமாகும். அப்போது நமக்கு மலட்டுத்தன்மை நீங்கலாம் அப்படிங்கிறது டாக்டர்ஸோட ஒப்பீனியன். இதை நீங்கள் கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். இது ட்ரூவா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து, இந்த அரிசியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வர்ற பர்சன்டேஜ் ரேஷியோ குறைக்கும், தடுக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, வாதம், பித்தம், கபம் இது மூணையும் சமநிலைப்படுத்தும் இந்த அரிசி யூஸ் பண்ணுறதுனால. எப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புல இருக்க எல்லா நோய்களுக்கும் காரணம் இந்த வாதம், பித்தம், கபம் சரியாக இல்லாததுனால தான் நோயோட மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் கூற்று. அதனால் நம்ம இதை இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிறப்ப இது மூணும் சமநிலைப்படுத்தும். இப்போது இந்த அரிசியால் நம்ம என்னென்ன யூசேஜ் நமக்கு அப்படின்னு பார்த்தோம். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இந்த அரிசியை யூஸ் பண்ணி நாம் பொங்கலாக சமைக்கலாம், புட்டு செஞ்சுக்கலாம், பாயசம் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மோதகம் செய்யலாம். மோதகம் நான் வேற ஒருத்தரோட வீடியோவை உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அது மாதிரி மோதகமும் செஞ்சுக்கலாம். நமக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் வேணும் அப்படிங்கிறது நாம ப்ரிப்பேர் பண்ணுறது தானே. அதனால இந்த அரிசியை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு குக்கரில் மாற்றிட்டு இதில் ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச அரிசி பருப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகோடவே நல்லா கலந்து விட்டுருங்க. பாகு நல்லா இருக்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகும். அந்த ஸ்டேஜில் மோதகம்ல நெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக உள்ளே எடுத்து நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணி எடுத்தீங்க ஒரு சூப்பரான மோதகம் ரெடி. டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரைஸில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு கொடுங்க.